தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர்ல நடத்தின பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். உயிரிழப்பு மட்டும் இல்லாமல் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டும் வராங்க. தளபதி விஜயும் இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவித்து இருந்தவங்களோட குடும்பத்துக்கு 20 லட்சம் நிதியுதவி கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலினும் இருந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதி வழங்கப்படும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் டிராகன் பட நடிகை கயாடு லோகரோட பேரில் வெளியான ஒரு போஸ்ட் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல என்னோட நெருங்கிய நண்பரை இழந்துட்டேன். இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட சுயநல அரசியலால தான். விஜய், மக்கள் ஒன்றும் உங்க ஸ்டார்டம்க்கு பயன்படுத்திக்கிற பொருட்கள் இல்ல, உங்க பசிக்கு இன்னும் எவ்வளவு பேரை கொல்ல போறீங்க அப்படின்னு அந்த போஸ்ட் போடப்பட்டிருக்கு. பலரும் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு கயாடு லோகர் என்ன இப்படி ஓப்பனா பேசி இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கயாடு லோகரே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னோட பேர்ல உலாவர அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் போலியானது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் சொல்லப்பட்டவை என்னோட கருத்துக்கள் இல்லை. கரூர்ல நடந்த சம்பவம் எனக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இறந்தவங்க குடும்பத்துக்கு என்னோட இரங்கலை சொல்லிக்கிறேன். அதே சமயம் எனக்கு எந்த ஒரு நெருங்கிய நண்பரும் கரூர்ல இல்லை. என்னோட பேரை சொல்லி பரப்பப்படுற அந்த போஸ்ட் போலியானது. அதை நம்பாதீங்க, தயவு செஞ்சு பரப்பாதீங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், உறவை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு என்னோட பிரார்த்தனைகள் அப்படின்னு கயாடு லோகர் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த கரூர் சம்பவம் தொடர்பா தளபதி விஜய் என்ன பேச போறாருன்னு ஒட்டுமொத்த தமிழகமே காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.